எனது ரத்தங்களான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை செய்திகள் மூலமாக நீங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இருப்பினும் நான் சில முக்கியமான விஷயங்களை எனது தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறேன். 234 தொகுதியில் 108 தொகுதிகள் வெற்றி பெற்று மாபெரும் கட்சி என்கின்ற அந்தஸ்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் கொடுத்திருந்தாலும், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 தொகுதிகள் என்பதை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கவில்லை. இதுதான் இப்போது இங்கே பல குழப்பங்களுக்கும், பல கட்சிகளின் உண்மையான முகங்களையும், பல ஊடகங்களின் செய்தி திறமைகளையும், திருட்டுத்தனங்களையும் வெளிக்கொண்டு வந்துள்ளது. சாணக்யா சேனலில் திரு பாண்டே அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் இரண்டும் இணைந்து அதிமுக தலைமையில் ஆ ஆட்சி அமைப்பதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றன, பேசிக் கொண்டிருக்கின்றன என நேற்று செய்தி வெளியிட்ட பிறகு, அதன் பிறகு பல ஊடகங்களில் அதிமுகவும், திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதை இணைந்து பேசி வருகின்றன என பல விஷயங்கள், செய்திகள் வெளிவந்து வண்ணமாகவே இருக்கின்றன. இதில் இந்த 2 திராவிட கட்சிகளும் 50, 60 ஆண்டு காலங்களில் பயங்கரமான எலியும் பூனையுமாக இருந்த இந்த 2 கட்சிகளும் நம்மை எதிர்த்து ஒரு புதிய கட்சி உருவாகிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டு, இவர்கள் தீட்டும் திட்டங்கள் எல்லாம் மிக மிக கேவலமாக உள்ளது. அதாவது இத்தனை நாள் இவர்கள் கொண்ட கொள்கைகள், கோட்பாடுகள் எதுவும் ஒத்து செல்லவில்லை. அவர்கள் இவர்களை பேசுவதும், இவர்கள் அவர்களை பேசுவதும் அது பல மாதிரி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்மை எதிர்த்து ஒருவர் ஆட்சி அமைக்கிறார், புதிதாக தோன்றுகிறார் என்றவுடன் இப்போது கோட்பாடுகள், கொள்கைகள் எதுவும் முக்கியமில்லை. இவர்கள் இருவரும் இணைந்து ஆட்சி அமைப்பதைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போதைய தமிழக ஊடகங்களில் உள்ள முக்கியமான செய்திகள். மக்களே, நன்கு இந்த திருட்டு திராவிட கட்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இங்கே மக்களாகிய நாம் கொடுத்த தீர்ப்பை மதிக்காமல், இங்கே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் விஜய் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எனக்கு தெரிந்து ஆதரவு கிடைக்காமல், இந்த எலக்ஷன் மறுபடி எலக்ஷன் வந்து விஜய் அவர்களை 234 தொகுதியிலும் தனித்து அவர் நிற்க வேண்டும். 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றிக் கழகம் ஜெயித்து வர வேண்டும். இதற்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு உண்மையான மாற்றம் உருவாகும். ஆதலால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. நம்மளை ஓட்டுக்காக மட்டுமே இதுவரைக்கு திராவிட கட்சிகள் பயன்படுத்தின. ஆனால் நாம் அந்த ஓட்டை வைத்து நமக்கானவரை, மாற்றத்தை தேர்ந்தெடுக்க நமக்கு ஓட்டு உரிமையைத் தவிர வேற எந்த உரிமையும் இன்றைய அரசியல்வாதிகள் நமக்கு வழங்கவில்லை. அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த திருட்டுத்தனங்களையும், ஊடகங்களின் திருட்டுத்தனங்களையும் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதே எனது மிகப்பெரிய விருப்பமாகும். நன்றி, வணக்கம்.